Hi everyone, welcome back to Banusami Kitchen. நாம இன்னைக்கு கர்நாடகா ஸ்பெஷல் தொன்னே பிரியாணி எப்படி செய்யலாம் தாங்க பார்க்க போறோம். எப்பவுமே சென்னை ஸ்டைல் பிரியாணி சாப்பிட்டிருப்பீங்க. இந்த கர்நாடகா ஸ்டைல் பிரியாணி பார்த்தீங்கன்னா நிறைய மசாலாலாம் சேர்க்காம ரொம்ப டேஸ்டா சூப்பரா இருக்குங்க. எப்பவுமே செய்கிற பிரியாணியை விட இதை ஒரு முறை செஞ்சு பாருங்க. உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். வாங்க இதை எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். 1 கிலோ மட்டனை சுத்தம் பண்ணி தண்ணியை முழுசாக வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடுங்க. மட்டன் பீஸு கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லாயிருக்கும். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, தேவைக்கேற்ப உப்பையும் சேர்த்துட்டு இது கூடவே 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிரை சேர்த்துட்டு நல்லா கையாலேயே இதை கலந்து விட்டுருங்க. அந்த மட்டனுக்கு ஒரு நல்ல மசாஜ் கொடுத்த மாதிரி நல்லா கையால் இந்த மாதிரி கலந்துக்கோங்க. இப்போ நாம் இதை தட்டை போட்டு மூடி 1 மணி நேரம் அப்படியே வச்சுருங்க. இது நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளே பிரியாணி மசாலாவை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அடுப்பு தீயை மிதமான சூட்டில் வச்சுட்டேன். இதில் 4 ஏலக்காய், 1 இன்ச் அளவுக்கு பட்டை, 4லேருந்து 5 கிராம்பு, கொஞ்சமாக கல்பாசி இந்த அளவுக்கு சேர்த்தா போதும். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா, 1 பிரிஞ்சி இலை, 2 அன்னாச்சி பூ சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 ஜாவித்திரி சேர்த்துக்கோங்க. அடுப்பு தீயை மிதமான சூட்டில் வச்சுட்டு இது கூடவே 1 மராத்தி முக்கு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, இந்த எல்லா மசாலா பொருட்களையும் மிதமான சூட்டில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. இந்த பொடி தாங்க மெயின் இன்க்ரீடியண்ட்டு. இந்த அளவுக்கு செவக்க வதக்கினதுக்கப்புறம் அடுப்பை அணைச்சிருங்க. இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நல்லா ஆறின பிறகு அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு பவுடராக இருக்கணும். இதை ஒரு பக்கமாக எடுத்து வச்சுருங்க. அடுத்து மிக்ஸி ஜாரில் 1 கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கோங்க. 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலைகளை சுத்தம் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து நாம் இதில் 1 கைப்பிடி அளவுக்கு வெந்தய கீரை சேர்க்குறோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இது இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இந்த கீரை சேர்த்து செய்யும் போது நல்லாயிருக்கும். 7 பச்சை மிளகா, 1 பெரிய சைஸ் வெங்காயத்தை குண்டு குண்டாக நறுக்கி சேர்த்துட்டு இதை நம்ம மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு தான் இருக்கணும். இதை ஒரு பக்கமாக எடுத்து வச்சுருங்க. 1 கிலோ சீரக சம்பா அரிசியை நல்லா 2-3 வாட்டி கழுவி எடுத்துகிட்டு வந்துடுங்க. 20 நிமிஷம் இதை அப்படியே ஊற வச்சுருங்க. இது பாஸ்மதி அரிசியிலலாம் செய்யக்கூடாதுங்க, சீரக சம்பாவில் தான் செய்யணும். இது ஒரு பக்கமாக இருக்கட்டும். பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். பெரிய அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் 100 கிராம் அளவுக்கு எண்ணெய், 50 கிராம் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. அடுப்பு தீயை ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. 1 இன்ச் அளவுக்கு பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 பிரிஞ்சி இலையும் சேர்த்துக்கோங்க. 1 அன்னாச்சி பூ, நம்ம ஆல்ரெடி மசாலா பொருட்கள் சேர்க்குறதுனால இதை கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். 1 ஜாவித்திரி, 2 மராத்தி முக்கு, கொஞ்சமாக கல்பாசி, 1 பிரிஞ்சி இலை சேர்த்துட்டு எண்ணெயில் முதல்ல இதை நல்லா வறுத்துக்கோங்க. 30 செகண்ட் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா செவக்க வதக்கிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் 2 நிமிஷம் நல்லா வதக்கினாலே போதுமானது. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா செவந்து வந்துடுச்சு. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் இதில் நாம் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கணுங்க. ஃப்ரெஷ்ஷான இஞ்சி பூண்டு விழுது 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணுங்க. அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அடுப்பு தீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் நாம் அரைச்சி வச்சுருந்த புதினா பேஸ்ட்டை இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இப்போ இந்த புதினா பேஸ்ட்டையும் நம்ம நல்லா வதக்கிக்கணுங்க. இந்த பச்சை கலர் அப்படியே மாறி லைட் பச்சை கலர் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா இது எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கணும். மிதமான சூட்டில் மீடியம் ஃப்ளேமில் மாற்றி மாற்றி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதக்கியாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு தான் இருக்கணும். நல்லா வதக்கணுங்க, இல்லைன்னா அந்த பச்சை ஸ்மெல் அப்படியே இருக்கும். அடுத்து நாம் ஊற வச்சிருந்த மட்டனை சேர்த்துட்டு இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கோங்க. நாம் அரைச்சி வச்சிருந்த பிரியாணி மசாலா பவுடரை இதில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் முழுசாகவும் இதில் சேர்த்துக்கலாம்.
நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் முழுசாகவே இந்த பொடியை நீங்கள் சேர்த்து கூட பண்ணலாம். மிச்சம் இந்த பொடியை நீங்கள் எடுத்து வச்சு நீங்கள் எந்த கிரேவி வேணாலும் செஞ்சுக்கலாம். இப்போ மட்டனை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா இதை பரட்டி விட்டுருங்க. பாருங்கள், இது இந்த அளவுக்கு நல்லா கலந்து விடணும். எண்ணெய் வந்து லைட்டாக மிதந்து வரணுங்க. அந்த அளவுக்கு மட்டனை நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். இதே அளவுகளோட நீங்கள் சிக்கனும் செய்யலாங்க. இப்போ நாம் மட்டன் மூழ்கிற அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு அடுப்பு தீயை ஹை ஃப்ளேமில் வச்சு 20லேருந்து 25 நிமிஷம் இந்த மட்டனை வேக விடுங்க. ஒரு சில மட்டன் சீக்கிரம் வெந்துடும், ஒரு சிலது லேட் ஆகும். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்ப்போம். ஒரு 20லேருந்து 25 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மட்டன் நல்லா வெந்திருக்கும். சப்போஸ் வேகலைன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் நீங்கள் மிதமான சூட்டில் வச்சு வேக வச்சுக்கலாம். ஒரு மட்டனை எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், நல்லா வெந்திருக்கும். இந்த சமயத்தில் நாம் தண்ணியை அளந்து சேர்த்துக்கலாங்க. நான் வந்து இந்த கிளாஸில் தான் அரிசி அளந்தேன். கிட்டத்தட்ட 4 கிளாஸ் அளவுக்கு அரிசி கிடச்சிது. ஒரு கிளாஸுக்கு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணியை சேர்க்கணும். 1க்கு 2 அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு சுடு தண்ணியை சேர்த்துக்கோங்க. டோட்டலாக 8 கிளாஸ் அளவுக்கு தண்ணியை சேர்த்துருக்கேன். தேவைக்கேற்ப உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. 1 கப் அரிசிக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணுங்க. அதுதான் சீரக சம்பா அரிசியோடைய மெஷர்மெண்ட்டு. இப்போ இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் வச்சு இதை கொதிக்க விடுங்க. இந்த தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் தான் நாம் வந்து அரிசியை சேர்க்கணும். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா தளன்னு கொதிச்சிட்ருக்கு. ஊற வச்ச அரிசியை தண்ணியை முழுசாக வடிகட்டிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. அடுப்பு தீயை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த அரிசியும் தண்ணியும் சமநிலைக்கு வர அளவுக்கு கலந்து விட்டுட்டே இருங்க. அரிசி அந்தளவுக்கு உடையாது. நடுவில் இந்த மாதிரி கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க, இல்லைனா கீழே போய் அரிசி தங்கிடும். இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி நல்லா குக் ஆகிட்டே வருது பாருங்கள், சமநிலைக்கு வருது. இன்னும் ஒரு 2 நிமிஷம் நீங்கள் அப்படியே கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு அரிசியும் தண்ணியும் சமநிலைக்கு இருக்கணுங்க. பாருங்கள், இதுதான் கரெக்டு ஸ்டேஜ். இப்போ அடுப்பு தீயை லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். அடுப்பு தீயை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தட்டை போட்டு மூடி மேலே சுடு தண்ணியோ இல்லைனா பெரிய கல் அந்த மாதிரி எதாவது வச்சுருங்க. வச்சுட்டு லோ ஃப்ளேமில் இது தம் கொடுக்க போகிறோங்க. 20 நிமிஷம் இது தம்மில் இருக்கட்டும். லோ ஃப்ளேமில் 20 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பார்ப்போம். எக்ஸாக்டாக 20 நிமிஷத்துக்கு அப்புறம் அடுப்பை அணைச்சிருங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள், தண்ணி வந்து முழுசாக வற்றி இருக்கும், அரிசியும் நல்லா வெந்திருக்கும். இப்போ இதை நம்ம ரெஸ்ட்டு கொடுக்கலாங்க. தட்டை போட்டு மூடி 20 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. 20 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்ப்போம். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள், சூப்பரான பிரியாணி நமக்கு ரெடி ஆகிருக்கும். சைடுலேருந்து பிரியாணி எடுத்து இந்த மாதிரி மேலே போடுங்க. நீங்கள் நடுவுலேருந்து கிண்டக்கூடாது, சைடுலேருந்து எடுத்து இந்த மாதிரி போடணும். பார்த்திங்கன்னா அரிசி நல்லா வரையாக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த கர்நாடகா ஸ்டைல் தொன்னே பிரியாணி நீங்கள் ஒரு வாட்டி சாப்பிட்டிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க. அந்த அளவுக்கு ஃப்ளேவராக டேஸ்டியாக இருக்கும். இதே அளவுகளோடு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் இது சூப்பராகவே வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.